உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இப்போ கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் பலன்கள் சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க. சனி பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சகோதரஸ்தானத்தில் தகிரிஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. சகோதரஸ்தானத்தில் தகிரிஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்வை வச்சு பார்க்கும்போதுங்க 3, 7, 5. இப்போ 3, 7 சனி பகவான் பார்வை வச்சு இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி பலன்கள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல தான் உங்களுக்கு இருக்கிறாருங்க, பாதகமான இடத்துல இல்லை. இந்த சனி பகவானில் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது. இதுக்கப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்க போகிறீங்க, தொழிலில் வளர்ச்சியாக போகிறீங்க, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீரப்போகுது. நீங்கள் யாருக்கு முன்னாடி கேவலமாக பட்டீங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட போகிறீங்க, பேரும் புகழோடு வளர போகிறீங்க. எனக்கு சனி பகவான் இப்போ தொழில் காரகனாக இருக்கிறான். தொழில் காரகனாக இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. வெளிநாடு வெளிதேச போகிற யோகம் அமைய போகுது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்னிராசிக்கு மிக சாதகமாக உள்ளது. கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிக சாதகமாக முறையில் கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருந்து தான் உங்களுக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால் தொழிலையும் வளர்ச்சியாக போகிறீங்க, வெளிநாடு வெளிதேச வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது. தன்னோட இருக்க வேண்டிய எல்லா இடத்துலையும் தொழிலை செஞ்சீங்கன்னா கூட டெவலப் ஆக போகிறீங்க. புதுசாக ஆரம்பிக்கலாம், நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக புதுசாக தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் இருக்குது. அதே மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்குறாரு. தொழில் சார்ந்த விஷயத்தில் முழுமையான முறையில் அனைத்து துறையிலையும் நல்ல பலன்கள் கொடுக்குறாரு. அதே மாதிரி இப்போ காசு கட்டிட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தேடி வர யோகமும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் முழுமையான முறையில் சனி பகவான் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் சனி பகவான். இந்த சனி பகவான் தொழிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், 100% கிடைக்க வேண்டிய யோகம் முழுமையாக இருக்குது. எனக்கா சனி பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல தான் உங்களுக்கு உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக அது சகோதரத்து தகிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சகோதரனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தொழிலில் வளர்ச்சி ஆக போகிறீங்க. தகிரிஸ்தானத்தில் இருக்கிறார், சகோதரில் தகிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி அண்ணன் தம்பியால் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கும், சொந்த பந்தத்தால் உங்களுக்கு ஒரு பலன்கள் கொடுக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், உங்களோட சுய தொழிலால் உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கும், நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல ஒரு முன்னேற்றமாக உட்காருவீங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஏதோ ஒரு சப்போர்ட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் 2025 உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வத்தோட அனுகூலமும் உங்களுக்கு இருக்குது. சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2027 வரைக்கும் உங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு பலன்கள் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் தேதி 6ஆம் மாதம் 2027 வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் விஷயத்தில் கண்டிப்பாக சாதகமாக இருக்குது. குடும்பத்திலேயே ஒரு நல்ல ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு பூர்வீக சொத்துகள் பகையாக இருந்தாலும் தேடி வர யோகம் உங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தாய் வகலை, தந்தை வகலை, மனைவி வகலை சொத்துகள் இருந்தாலும் அது உங்களை சேர்ந்து தேடி வர அளவுக்கு யோகமும் உங்களுக்கு அமையும். எனக்கு உங்களுக்கு தகிரிஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் தொழில் காரகனாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துகளும் உங்களுக்கு தெரிந்து சேர வேண்டிய யோகமும் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குது. அது எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு தொழிலில் உங்களால் உங்களை சேர்ந்த இருந்தவங்களுக்கு உங்களால் மற்றவங்களும் வாழுவாங்க. ஏன்னா கன்னிராசிக்கு வச்சு பார்க்கும்போது சுற்றி இருக்கிறவங்களும் சாதகமான நிலையில் வச்சுக்குவாங்க. ஆனால் உங்களோட சேர்ந்தவங்களும் நல்ல நல்ல பலன்கள் அனுபவிக்குவாங்க.
ஏன்னா கன்னிராசிக்கு வந்து வச்சு பார்க்கும்போது தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்ல நிலைமையில் வச்சுக்குவார். ரெண்டாவது வச்சு பார்க்கும்போது சொந்த பந்தத்தில் தாய்க்கு வகையிலும் சரி, தந்தை வகையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கி அப்பன் அண்ணன் தம்பிகள் இருந்தாலும் சரி, இவங்களோட சகோதர ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, இன்றைக்கி அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, சகோதர தகிரி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் சாதகமான முறையில் பார்த்துக்குவார். அவங்கள சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்கள் இந்த சனி பயிற்சி முழுமையான முறையில் 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, நல்லது நடக்கும். கண்டிப்பாக உங்களுடைய நேரங்கள், டைங்கள், திசைகள், அருமையான ஒரு யோகங்கள் சனி பகவான் இப்போ கொடுத்துருக்கிறாருங்க. கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது உனக்கு வந்து குரு பயிற்சி ஆக போகிறாருங்க, ராகு கேது பயிற்சி ஆக போகிறாரு. அந்த பதிவும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு நான் போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு நான் மீண்டும் போடுறேன். கண்டிப்பாக மீண்டும் சந்திக்கலாம். உங்களோட நேரங்கள் சாதகமான முறையில் இருக்குது. இப்போ நீங்கள் செய்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவானை வணங்கிட்டு வாங்க. சனி பகவானை நீங்கள் வணங்கிட்டு வந்தால் சனியோட பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அது வந்து என்ன அப்படி பண்ணால் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், சனி பகவானை 9 விளக்கு போடுங்க. 9 விளக்கு போடுங்க. அந்த விளக்கு போட்டுட்டு வந்து எள் விளக்கு போட்டு வாங்க. நெய் விளக்கில் எள் கலந்து நீங்கள் விளக்கு போட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த தெய்வத்தை நீங்கள் சனிக்கிழமை வணங்கிட்டு வாங்க. நல்ல பலன்கள் கொடுக்க போகிறாரு. நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த சனி பயிற்சி தாக்கம் உங்களுக்கு முழுமையாக விட்டு விலகும். நல்லது நடக்கும். ஏன்னா சனியோட தாக்கத்திலேயும் உங்களுக்கு அந்த கிரகங்களோட பலன்கள், தெய்வத்தோட பலன்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எள்ளு விளக்கேற்றிட்டு வந்தால் நல்லது. அந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதே மாதிரி தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. காகத்துக்கு சாதகம் வச்சுட்டு வாங்க. சனி பகவானோட காகத்துக்கு நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அந்த சாதம்ன்றது சாப்பிட்றதுக்கு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து சூரிய பகவானை கும்பிட்டு அந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு முழுமையான முறையில் கிடைக்கும். இந்த சாதத்தை காகத்துக்கு வச்சுட்டு வாங்க. நல்லது. அதே மாதிரி சிவனோட தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு வாங்க. ஏன்னா சனி பகவானோட இது பார்த்தீங்கன்னாக்கா சிவனோட தெய்வத்தை வணங்கிட்டு வந்தால் உங்களுக்கு முழு ஒரு அருள் வாக்கு, அந்த அருள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குறாரு. கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆனால் வச்சு பார்க்கும்போது சனி பயிற்சியில் கன்னி ராசிக்கு இந்த வருஷம் 2025 2027 வரைக்குமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கொடுக்க போகிறாருங்க. கண்டிப்பாக கன்னி ராசிக்கு உங்களோட பலன்கள் முழுமையான முறையில் பெறப்போகுதுங்க. நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கிரகங்கள், உங்களோட ஜாதகம், சுய ஜாதகம் சாதகமான முறையில் இருந்ததுனாக்கா இந்த வருஷம் நீங்கள் தான் முழுமையான முறையில் நல்ல டாப்பில் இருக்க போகிறீங்க. நல்ல நிலைமையில் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. அதே மாதிரி உங்களோட ஜாதகம் கொடுத்து பாருங்கள். உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுறேன். உங்களுக்கு அனைத்து விஷயத்துக்கும் உங்களோட ஜாதகம் முழுமையான முறையில் பார்த்து தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் உங்களோட ஜாதகம் அனுப்புங்க. உங்களுக்கு என்னென்ன பலன்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் முழுமையான முறையில் ஆராய்ஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பதிலை சொல்ல போகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை கொடுங்க. நான் உங்களுக்கு பார்த்து தெளிவான முறையில் உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. இது வந்து வச்சு பார்க்கும் சனி பகவானோட பலன்கள் மட்டும்தாங்க. உங்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது அனைத்து கிரகங்களும் முன்னும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ சனி பலன்கள் மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். மீதி ஒரு பதிவு உங்களுக்கு நம்ம போடுவேன். அந்த பதிவு உங்களுக்கு சாதகமான முறையில் கன்னி ராசிக்கு இருக்கும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த சனி பயிற்சி தாக்கம் உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்குது. பயப்பட வேண்டிய தேவையில்லை. சனி பயிற்சி ஆக போகிறாரே, நம்மளுக்கு நல்லது நடக்கவா கெட்டது நடக்குமான்னு கண்டிப்பாக அந்த குழப்பம் வேண்டாம். இந்த 2025 சாதகமான முறையில் தான் உங்களுக்கு இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. கன்னிராசிக்கு நல்ல நிலையில் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சனி பயிற்சி, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுக்க வேண்டிய யோகத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த கடந்த 2 வருஷ காலமாக இருந்து கஷ்டப்பட்டு இருந்தாலும் பலவுடைய கஷ்டங்கள் பற்றியுமே, பலவுடைய வேதனைகள் பற்றியும், பலவுடைய துன்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்க போகுது. நல்ல ஒரு வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. யாராலும் முன்னாடி கேவலமாக நீங்கள் நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி சாதகமான முறையில் இந்த வருஷம் இருக்குது. நல்ல ஒரு பலன்கள் இருக்குது. கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. சந்தோஷமாக நீங்கள் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. நல்லது நடக்கும்.
இந்த கன்னிராசிக்கு நல்லது நடக்கும். எந்த ஒரு மாற்றம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. கண்டிப்பாக நல்லது இருக்குது. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இந்த வருஷம் சாதிக்க போகிறீங்க. வெளிநாடு வெளிதேசத்துக்கு போகிறீங்க, தொழிலில் வளர்ச்சி ஆக போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க, நீங்கள் ஒரு டெவலப் ஆகிறீங்க, வீடு வாசல் கட்ட போகிறீங்க, மண்மனை வாங்க போகிறீங்க, கண்டிப்பாக பேரும் புகழும் அடைய போகிறீங்க, நல்ல ஒரு நிலைமையில் இருக்க போகிறீங்க. எனக்கா உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது தொழில்காரங்கனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்குது. தைரியஸ்தானத்தில் சகோதரன் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுத்துருக்கிறாரு. கன்னிராசிக்கு நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. நீங்கள் தெய்வத்தை மட்டும் நான் சொன்ன மாதிரி சனி பகவானை வணங்கிட்டு வாங்க, உங்களோட குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க, நல்லது நடக்கும். அதே மாதிரி முன்னோர்கள் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சூரிய பகவானை கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க. சிவனோட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாக இருக்கும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வருஷத்தில் அனைத்து விஷயத்துலையுமே சாதிக்க போகிறீங்க. நல்லது நடக்குது. அதில் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த வருஷம் நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.